பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும். அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். அது அனைவருமே நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வருகிற போதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழுத்து இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக பலரும் இதை இந்த மாதிரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும். பெண்களை அந்த மாதிரி பேசுவதற்கு முதல்ல அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் நீண்ட காலமாக பெண் உரிமை, பெண்களுடைய உரிமைகள், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் நீண்ட காலமாக ரொம்பவும் எச்சரிக்கையோடு இத்தகைய பிரச்சனைகள் நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் பல கட்சிகளில், பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்று தனி படையையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். நாங்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக எங்களுடைய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற போது இது போன்ற கண்ணோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிற போதே செய்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலேயே வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரணும். மற்ற கட்சியும் தந்தை பெரியாரும் பெண் விடுதலையை போற்றி நின்றார். மகாகவி பாரதி, பாவேந்தர், கவிஞர் தமிழ்மணி, பட்டுக்கோட்டை, தமிழ் மரபுகளும் பண்புக்கூறுகளும் பெண்மையை போற்றி நிற்பது. எனவே எத்தகைய சொல்லாடலிலும் பெண்மையை கடந்து செல்வதோ அவமானப்படுத்துவதோ கூடாது என்பதுதான் எங்கள் உறுதியான நிலை. அதான் சொல்லட்டுமே, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அதில் யாருக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது. குறிப்பான குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அது குறித்து பேசுவது என்பது வேறு. ஒரு தவறான செய்திகளை சொல்வது, பொய்யான செய்திகளை சொல்வது அல்லது அவதூறாக பேசுவது போன்றவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி அதான் நாங்களும் சொல்றோம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிட்டு அவங்க சேனல் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஆபீஸ்லயும் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் ஒரு பெண் ஏற்றி அவங்களோட கட்சியில ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரமாக்கிங்க. அவரை மிரட்டினால அவர்களே குற்றச்சாட்டுங்க. 3 தடவை ப்ராசிக்யூட் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. எப்படி பார்க்கணும்? இல்ல, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசுவது, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு, புகார்களுக்கு உள்ளாவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாரும் மாறுபட முடியாது. எடுக்கணும்னு சொல்றோம். நாங்க எடுக்கணும்னு அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு தான் கேக்குறீங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயம் என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னையில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கேட்கறது தான் லேட்டு. ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இத்தகைய போக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அவரவர்கள் முன் வர வேண்டும். பொதுவெளியில் அறிவுரை சொல்றது என்பது வேறு. நம்ம கட்சியிலேருந்து இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னு எங்க கட்சியில நாங்க இடதுசாரி கட்சியில சொல்ற மாதிரி அந்தந்த கட்சியிலையும் சொல்ல வரணும். சமூக வலைதளத்திலேயோ அது பொதுவெளியிலேயோ எப்படி அது வெளிப்படுத்தப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அது கட்டாயம் அதை சரி பண்ணணுன்றதுதான். ஜெயலலிதா நிலைப்பாடு, எடுத்தெடுப்புல கைது எல்லாமே ஒரு
பண்றது டிவிகே கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பாருங்க, இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியா கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருந்தது அப்படின்றதான் கேட்கிறேன். இல்ல இது வன்மையான கண்டிக்கத்தக்கதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். அநேகமாக நாடே கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில ஒரு முறையான புகார் என்பது வந்திருக்கு. புகாரின் மீது அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சட்டப்படி அதை அவர் எதிர்கொள்ளட்டும். பட் அதே நேரத்தில் நாளைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்கிற முறையில் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்களிப்பு என்பது, அதனுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப அவசியமானது. அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்படும். இல்ல புகார்கள் என்னன்னு பார்க்கணும். புகாரின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் என்பது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை சார். அதன் மீது அவர் சட்டப்படி எதிர்கொள்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது சட்டப்படி அவர் எதிர்கொள்வார். இல்ல நான் தான் சொல்றேன், எதிர்கட்சிகள்லாம் முடைக்க முடியாது. அவங்க என்ன ஒருத்தரா இருக்காரு, எங்கள்கிட்ட யாராவது 2 பேருனா அது பிரச்சனை. அவர் ஒருத்தர் கைது நான் தான் சொல்றேன், எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் சட்டப்பேரவையில் அவருடைய பிரசன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிற நிலையில் அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும். எதிர்கட்சி போராட்டங்களுக்கான உரிமைகளை காவல்துறை வழங்கியதல்ல, அது போராடி பெறப்பட்ட சட்ட உரிமை. காவல்துறை சர்வெண்ட் டு த பீப்புள். அவர் சட்ட ஒழுங்கை காக்கிற வேலையா காவல்துறை. எல்லாவற்றுக்கும் மேல் மக்கள். சட்ட அனுமதிக்கிறது போராடுவதற்காக. போராட்டங்களில் தான், அதில் உழைக்க மக்களின் போராட்டங்களில் தான் ஜனநாயகம் வளர்கிறது. ஒடுக்க நினைக்கிற, அடக்க நினைக்கிற எந்த அரசும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. இதிலிருந்து புதிய அரசும் பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உழைக்க மக்கள் போராட்டங்கள், மாணவர் இளைஞர் போராட்டங்களை முடக்க நினைக்கக்கூடாது, ஒடுக்க நினைக்கக்கூடாது. உரிய இடங்களை வழங்கி அதை ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக அரசு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறமா போராட்டம் நடக்கும்போது லைட்டை நடக்கிற போராட்டங்கள் அதுக்கும் நடக்கிறது கிட்டத்தட்ட பாஜக மாதிரி அரசு செயல்படுவதாக. பாஜக அரசு மாதிரி செயல்படுதுன்ற முடிவுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நாடு தழுவிய கட்சி. அதனுடைய திட்டம், கொள்கை எல்லாமே முற்றிலும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கும் விரோதமானது. அதோடு எப்படி தாவேக்காவை நீங்க ஒப்பிடுறீங்க? தாவேக்கா அரசாங்கத்துடைய போராடுகிற உரிமையை எந்த அரசாங்கம் தடுத்தாலும். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.